சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுது? ஸோ செல்வி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ப சேது என்ன பண்ணாரு, காசு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நேரா கடைக்கு போயிட்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்னு சொல்லி மிக்ஸிலேருந்து கிரைண்டர் வரைக்கும் எல்லா பொருளையுமே வீட்ல வாங்கி போட்டாங்க. இப்போ தமிழ்ச்செல்விட்ட சேது போயிட்டு, "இங்க பாரு, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னுலாம் நான் அந்த பொருள வாங்கி இந்த வீட்ல வைக்கல. நான் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன். எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. ஆனா நீ என்ன தாண்டி சம்பாரிக்கிறல்ல, அதனால தான் இதெல்லாம் வாடகைக்கு விடுறேன். இந்த பொருள நீ மாசம் மாசம் யூஸ் பண்ணிக்கோ. ஆனா அந்த பொருளுக்கான வாடகை மட்டும் நீ என்ட்ட குடுத்துட்டா போதும். மத்தபடி உன் மேல அக்கறை பட்டோ, நீ மாசமா இருக்குன்னு கஷ்டப்படுவியன்லாம் இந்த பொருள வாங்கி தரல. உனக்கு விருப்பப்பட்டா நீ பயன்படுத்திக்கலாம்." அப்படின்னு நம்ப சேது சொல்லிறாப்ல. தமிழ்ச்செல்வி உடனே, "ம். பரவால்ல, பரவால்ல இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைய பார்க்குறாங்க. சேதுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. "என்ன இவ? பயன்படுத்தவே மாட்றாளே பொருள" அப்படின்னு. ஆனா தமிழ்ச்செல்வி கஷ்டப்பட முடியாம, சரி ஓகே. இவரு சும்மா வாய் வார்த்தைக்கு தான் சொல்றாரு. நம்ப குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள அந்த அக்கறைலாம் இருக்கு. அதனால தான் மாமா இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு, நம்ம தமிழ்ச்செல்வியும் எல்லாத்தையும் பயன்படுத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் தமிழ்ச்செல்வி பயன்படுத்துற எல்லா பொருளுக்குமே ரூ. 100 ரூ. 200ன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டயும் சேர்த்து வாடகையா வாங்கிக்கிறாப்ல. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இது எல்லாத்தையுமே நம்ம அப்பத்தா பார்த்துட்டு, நம்ப இவங்க இருக்காங்க இல்லையா? மோகனா, மோகனாட்டியும் மலர்ட்டியும் சொல்லி சந்தோஷப்படுறாங்க. என் பேரனுக்கு பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ள எவ்வளோ பாசம் இருக்குன்னு. ஆனா வெளிக்காட்டிக்காம நடிக்கிறான். என் பேராண்டி இருக்கானே, சாதாரண ஆள் இல்ல அவன் அப்படின்னு. இங்க அப்பத்தா பேசிட்டு இருக்கத, நம்ம ஈஸ்வரி காதுல வாங்கிறாங்க. ஏன்னா, சித்ராவும் ஈஸ்வரியும் காதுல வாங்கிட்டு, சித்ரா சொல்றாங்க, "பாத்தீங்களாம்மா, அந்த சேது தமிழ்ச்செல்வி கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, வீட்ல தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கான். நாம கூட அவன என்னமோ நெனச்சோம்மா. ஆனா சேது இந்த அளவுக்கு பொண்டாட்டி தாசனா இருப்பான்னு நெனச்சு கூட பாக்கலம்மா. ஆக மொத்தம் அந்த தம்பி, சேது 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். அதுக்கெல்லாம் காரணம் இந்த கிழவி தான். இந்த கிழவி செத்த மாரி நாடகம் நடிச்சு, இப்போ அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சுருச்சு. இப்போ நாம மட்டும் தனிமரமா நிக்கணுமாம்மா? நாம ஒரு பக்கம், அப்புறம் தம்பி ஒரு பக்கம். என்ன வாழ்க்கைம்மா இதெல்லாம்? சித்ரா, இங்க பாரு. எனக்கு மட்டும் உள்ளுக்குள்ள இந்த ஆதங்கம்லாம் இல்லாம இருக்குன்னு நெனைக்கிறியா? எனக்கும் எல்லா ஆதங்கமும் இருக்கு சித்ரா. இருந்தாலும் வெளிக்காட்டிக்காம நான் கொஞ்சம் அமைதியா இருக்கேன் அவ்வளோதான். அட போம்மா! நீ வெளிக்காட்டிக்காம அமைதியா இருந்து என்ன பண்ண போற சொல்லு பார்க்கலாம்? இப்போ அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல பாரேன், எப்படி தமிழ்ச்செல்விக்கு இன்னும் ஒரு 2 மாசம் போனுச்சுன்னா, முடியலன்னு சொல்லி படுத்துருவா. சேது தான் எல்லாத்தையும் கவனிச்சுப்பான். அப்புறம் பெரியப்பா, பாவம் சேதுவும், தமிழ்ச்செல்வியும் அந்த வீட்ல கஷ்டப்படுறாங்க. இந்த வீட்ட வாரிசு சுமக்கிறா தமிழ்ச்செல்வின்னு சொல்லி, இந்த அப்பத்தா, பெரியப்பா ஒத்துக்க வச்சு 2 பேரையும் திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பொறக்கும். குழந்தைய பார்த்த உடனே பெரியப்பா அப்படியே டோட்டலா மனசு மாறி எல்லா சொத்தையும் தூக்கி அந்த குழந்தைகிட்டயும், சேதுகிட்டயும் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை, சேது, தமிழ்ச்செல்வி இவங்க 3 பேர்ட்டயும் நாம வேலைக்காரி மாரி இருக்கணுமா? என்னம்மா? இதெல்லாம் நியாயமா? வேணாம்மா. இதெல்லாம் நடக்கவே கூடாதும்மா. ஐயோ! சித்ரா, என்ன சொல்ற? அப்போ இதெல்லாம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேனா? சொல்லு, நான் ஆசைப்படுறேனா? எல்லாத்துக்கும் காரணம் உன் தம்பி தான்டி. பால் நழுவி படத்துல விழுற மாரி, இவன் தாண்டி தேவையில்லாம காரியத்த கெடுத்துட்டான். நான் போட்ட பிளான்லலாம் இவன் கரெக்ட்டா நடந்திருந்தானா, இந்நேரத்துக்கு இவன் தானே இந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளையா இருந்திருப்பான். ஆனா, எல்லாத்தையும் சொதப்புனது இவன் தானடி. ஐயோ! அம்மா, தம்பி ஏதோ வயசு கோளாறுல, ஆர்வ கோளாறுல அப்படிலாம் பண்ணிட்டான். ஆனா, இப்போ நாம சொல்றத செய்யறதுக்கு ரெடியா இருக்கான்ம்மா. அப்படி இருக்கும்போது, நீ ஏம்மா அவனையே குறை சொல்லிட்டு இருக்க? இங்க பாரும்மா, என்ன பண்ணுவியோ, ஏது பண்ணுவியோன்னு தெரியாதும்மா. கண்டிப்பா தம்பி இந்த வீட்டுக்கு வரணும். சொத்தெல்லாம் நாம ஆசைப்பட்ட மாரி நம்ப கைக்கு வரணுமா? அதுக்கு என்ன பண்ணணும்? அத மட்டும் நீ சொன்னா போதுமா? இங்க பாரு சித்ரா, எனக்கும் அந்த ஆசை தாண்டி இருக்கு. சொத்துலாம் நம்ம கைக்கு தான் வரணும்னு நானும் ஆசைப்படுறேன். அதுக்கெல்லாம் ஒரே வழிதான். என்ன வழிம்மா? அந்த தமிழ்ச்செல்வியோட கர்ப்பத்த கலைக்கணும். அப்படி கலைச்சிட்டோம்னா, அதுக்கப்புறம் நாம ஆசைப்பட்ட மாரி தமிழ்ச்செல்வி தான் வேணும்னு கர்ப்பத்த கலைச்சிட்டான்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் அவள கதைய முடிச்சு விட்டுறலாம்டி. அதுக்கப்புறம் அவ இந்த வீட்லயே இருக்க மாட்டா. நாம ஆசைப்பட்ட மாரி வீட்டுக்குள்ள சின்ன பிரச்சனைய உண்டு பண்ணிட்டு, நாம இந்த வீட்டு எஜமானியா ஆகிடலாம். ஈஸ்வரி பேச்ச கேட்டும் சித்ரா உடனே, அம்மா, அந்த மாரி மட்டும் நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் இத்தன வருஷம் நம்ம பட்ட கஷ்டத்துக்குலாம் ஒரு பலன் கிடைச்சிருமா? கண்டிப்பா சித்ரா. பலன் கிடைக்க தான் போது. பலன் கிடைக்காம எங்கேயும் போப்போறதில்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதுக்கான வேலைய நானே பண்றேன். அம்மா ஒண்ணுமா, தம்பி மாரி ஏதாவது சொதப்பிடாம கரெக்ட்டா பிளான் பண்ணுமா? இல்ல சித்ரா, என்னையே பார்த்து இப்படி சொல்லிட்டியா? இங்க பாரு, இந்த ஈஸ்வரி அவ்வளோ சீக்கிரம் எதையும் பிளான் பண்ண மாட்டா. ஆனா, ஒவ்வொரு முறையும் நான் பிளான் பண்ணி சொதப்புனதுக்கெல்லாம் காரணமே உன் தம்பியும், உன் தம்பியோட கூட்டாளியும் தாண்டி. ஆனா, இந்த முறை நானே களத்துல இறங்குறேன். நானே களத்துல இறங்கி, அந்த தமிழ்ச்செல்விய என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. சித்ரா உடனே, அம்மா, என்னம்மா பண்ண போறீங்க? எதுவும் பிளான் வச்சிருக்கீங்களா? நீ தானடி சொன்ன, தமிழ்ச்செல்வி வயித்துல குழந்தை பொறந்து வெளிய வந்ததுக்கு அப்புறம் தானே பிரச்சனை ஆரம்பிக்க போதுன்னு. அந்த குழந்தை நல்லபடியா வெளிய பொறந்து வந்தா தானே, அந்த குழந்தைய கருவிலேயே அழிச்சுட்டா, அதுக்கப்புறம் எதுவும் மாறாதுல்ல. அம்மா, சூப்பர்ம்மா.
ஆனா, அதுக்கு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேன்னா, குழந்தைய கலைக்கிறதுக்குலாம் என்னடி பெரிய டாக்டர்ட்டயா போறோம்? சின்னதா ஒரு சில மருந்து குடுத்தாலே போதும். குழந்தை கலைஞ்சிரும். அதுக்கு என்ன மருந்து குடுக்கணும்? எப்படி குடுக்கணும்? அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ விஷயத்த இதோட விடு. இன்னும் 2 நாள்ல பாரு. அந்த தமிழ்ச்செல்வி கர்ப்பம் கலைஞ்சு போகும். அதுக்கப்புறம் நான் சொல்ற மாரி இந்த வீட்ல இருக்க எல்லார்ட்டயும் போய் நம்மளே தமிழ்ச்செல்வி கர்ப்பத்த கலைச்சிட்டோம்னு சொல்லி பிரச்சனைய உண்டு பண்ணி, இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவள அடிச்சு இந்த வீட்ட விட்டு தொரத்த தான் போறாங்க. அத நீ பார்க்க தாண்டி போற அப்படின்னு ஈஸ்வரி பிளான் பண்றாங்க. ஸோ ஈஸ்வரி பிளான் பண்ண மாரி தமிழ்ச்செல்வி கர்ப்பத்த கலைச்சு, தமிழ்ச்செல்வி சேதுவையும் இந்த குடும்பத்த விட்டு பிரிப்பாங்களா? இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.